நம்ம எல்லாம் தினமும் தண்ணீர் குடிப்போம். ஆனால் ஒரு டவுட், ஏன் தண்ணீர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? ஏன் நிறம் தெரியல? எனக்காச்சும் உங்களுக்கு கேள்வி தோணியிருக்கா? அப்படி உங்களுக்கு தோணியிருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் வாட்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்று அதுக்கு சிம்பிளாக ஆன்சர் சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் H2O லைட்டில் அப்சர்வ் பண்ணுது, ரொம்ப வீக். அதனால் விசிபிள் லைட் ரெட், க்ரீன், ப்ளூ கலர்ஸ் வாட்டருக்கு பாஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு அது டிரான்ஸ்பரண்ட் ஆர் இன்விசிபிள் மாதிரி தோணும். ஆனால் பெரிய அளவில் வாட்டர் CO2 பார்த்தா ப்ளூவாக தெரியும். காரணம் லைட் ஸ்கேட்டரிங். ஸோ கிளாஸில் வாட்டர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆனால் ஓசனில் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் வாட்டருக்கு நிறம் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் இன்விசிபிளாக இருக்க காரணம் லைட் அப்சார்ப் பண்ணாததால தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது புரிஞ்சிருந்தால் லைக் போடுங்க. இன்னும் இப்படியான தமிழில் சயின்ஸ் ஷார்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி தோணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ, அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு, ஏன் வானம் வந்து நீல கலரில் இருக்குது, இல்லை ஏன் எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலரில் இருக்குது, அந்த மாதிரி என்ன கேள்வி தோணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி எந்த கேள்வி தோணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.